நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்காம இருக்கலாம். அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி வர டைமில் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி, இல்லை பிரச்சனை இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இதை கற்றுக்க போகிறீங்க. இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஃபவுண்டர், அவர் எப்படி வெளியே வந்தார் அப்படிங்கிறத நம்ம பற்றி தெரிஞ்சுக்குவோம். யார் அவர்? நம்ம ஸ்ரீதர் வேம்பு கிட்ட இருந்து நம்ம இந்த விஷயத்தை கற்றுக்கலாம். 2008 உலகம் முழுவதும் பெரிய அடி, எல்லா கம்பெனிலிருந்து வேலையை விட்டு தூக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவரு மட்டும் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தாரு. இவரை பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க. அன்னைக்கு அவர் எடுத்த முடிவு தான் ஜோகோவை மிகப்பெரிய கம்பெனியா மாறுச்சு. இந்த ரிஸ்க் ஸ்ட்ரகிள ஒரு ஆத்தர் பென் ஹரோவிட்ஸ் அழகா புக்ல சொல்லியிருக்காரு. ஸ்ரீதர் வேம்புவும் அப்ளை பண்ணாரு. இங்க பென் ஹரோவிட்ஸ் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிஸ்னஸில் ஸ்மூத்தாக போகும்போது யார் வேணால் லீடராக ஆகலாம். ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது தான் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு மிக முக்கியமான. பென் ஹாரோவிட்ஸ் சொல்கிறது பீஸ் டைம் அண்ட் வார் டைம். நம்ம வார் டைமில் இருக்கும்போது பென் ஹாரோவிட்ஸ் ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறாரு. பிஸ்னஸில் ஸ்மூத்தாக போகும்போது யார் வேணால் லீடராக ஆகலாம். ஆனால் ஒரு பிஸ்னஸில் பிரச்சனை வரும்போது அது ஒரு வார் டைம் சிஇஓவாக மாறும். அதாவது ஒரு போர் வீரனை போல் நாம் எப்படி முடிவுகள் எடுக்கிறோம், அந்த நேரத்தில் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாமல் நாம் எடுக்கிற முடிவுகள் நம்மளோட கம்பெனியை வெற்றி ஆக்கும். அப்படி இவர் என்ன 3 பாயிண்ட் சொல்கிறாரு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். பென் ஹாரோவிட்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் டூ, not what you cannot. நம்மளால பொருளாதார வளர்ச்சியை தடுக்க முடியாது. ஆனால் நம்ம ஜெயிக்கணும்னா இந்த 3 விஷயத்தை கண்டிப்பாக கையில் எடுத்தே நம்ம கையில் என்ன இருக்கு, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் 1 சொல்கிறாரு. 2வது, டீமுக்கிட்ட உண்மையாக சொல்லி பழகுங்க. கம்பெனி இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்குது, உங்களோட உதவி வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சின்ன வாய்ப்பை தேடி போங்க. ஸ்ரீதர் வெம்பு அதுதான் பண்ணார். பெரிய ஆட்களை தேடி ஓடாமல் இருக்கிற சின்ன பசங்களை வச்சு எப்படி பெருசாகணும்னு யோசிச்சேன். பெருசாக இருக்கும்போது தீர்வு ரொம்ப சின்ன விஷயத்தில் தான் இருக்குது. அதை மட்டும் பிடிச்சிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. உங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகளை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும்.